கிராமத்து மேடையில ரோபோ நடனங்களை ஆடி அதே தனது அடையாளமா மாத்திக்கிட்ட ரோபோ சங்கர் இன்னைக்கு இந்த பூமியில இல்ல. சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து 100க்கும் மேல திரைப்படத்தை நடிச்சிருக்காரு. ரோபோ சங்கரோட வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையா தான் இருந்திருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரையில பிறந்த சங்கர் தனது தனித்துவமான நகைச்சுவை மற்றும் பாடி லாங்குவேஜ் திறமை மூலமா விஜய் டிவில நடைபெற்ற கலக்க போது யாரு அது இது போன்ற நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில ரொம்ப புகழ் பெற்றவர். அதுல ரோபோ கேட்ட போட்டு செய்த காமெடினால இவருக்கு ரோபோ சங்கர் என்ற பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில சிவகார்த்தியும் தொகுத்து வழங்கிய அது இது நிகழ்ச்சியில சிரிச்சா போச்சு என்ற சுற்றுல தொடர்ந்து ரோபோ சங்கரோட நகைச்சுவை இடம்பெறும். அது மட்டும் இல்லாம அச்சசலா விஜயகாந்த் மாதிரி மிமிக்கிரியும், குறிப்பா சொல்லணும்னா எம்ஜிஆர் கமலஹாசன் உடல் மொழியக்கூடிய மிமிக்கிரியும் அச்சசலா அப்படியே செய்வார். அதுக்கப்புறமா படங்கள்ல சின்ன சின்ன ரோல் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ரோபோ சங்கரோட நகைச்சுவை திறனை கவனிச்ச இயக்குனர் கோகுல் தன்னோட முதல் படமான ரௌத்திரத்துல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இருந்தாலுமே அந்த படத்துல அவரோட காட்சி எதுவுமே வராது. அதுக்கப்புறமா இவருக்கு தொடர்ந்து கூட்டத்தோட கூட்டமா நிற்கிற கதாபாத்திரமே கிடைச்சிட்டு இருந்திருக்கு. அதே கோகுல் தன்னோட அடுத்த படமான இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படம் முழுக்க அவருக்கு தான் காட்சி அதிகமா இருந்தது. அந்த படத்துல சவுண்டு சங்கர் என்ற கதாபாத்திரத்துல அவர் சிறப்பாவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன ரோல் இல்லாம பேர் சொல்ற மாதிரி கதாபாத்திரம் அவருக்கு கிடைச்சிருக்கு. விஷ்ணு விஷால் நடிச்ச வேலன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் படத்துல அவர் நடிச்ச காட்சி ரொம்பவும் பிரபலமா இருக்கும். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கின்ற வசனத்தை திரும்ப திரும்ப பேசி ரவி மரியா கும்பல கதற விடுற காட்சி ஒரு சிரிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் முக்கிய நகைச்சுவை கதாபாத்திரம் ரோபோ சங்கருக்கு தேடி வந்திருக்கு. சிவகார்த்தியனோட வேலைக்காரன் ஹீரோ, விஷாலு கூட திரும்ப திரை, மாரி 2, அஜித்தோட விஸ்வாசம், சிலம்பரசனோட வந்தா ராஜாவா தான் வருவேன், இந்த மாதிரி நிறைய படங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. சின்ன திரையில பெற்ற புகழ் ரோபோ சங்கருக்கு வெள்ளித்திரையில வாய்ப்பு பெற்று தந்தது. தனுஷோட மாரி திரைப்படம் அவர் சினிமா வாழ்க்கையில ஒரு மைல்கல்லாவே இருந்திருக்கு. இந்த படத்துல தனுஷோட இணைஞ்சு காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்ச அவர் ரசிகர்களிட பெரும் வரவேற்பு பெற்றாரு. மாரி திரைப்படம் அவரை தமிழ் சினிமால முன்னணி காமெடி நடிகர் ஒருவரா உயர்த்தியது. அதுக்கப்புறமா அவருக்கு பல பட வாய்ப்புகள் வந்தது. அம்பி என்ற திரைப்படத்துல அவர் கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு. ரோபோ சங்கரோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த விதி யாரை தான் விட்டு வச்சது? இவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மஞ்சக்காமல நோயால பாதிக்கப்பட்ட அவர் உடல்நலம் ரொம்பவும் மோசமாயிருக்கு. அவரோட உடல் ரொம்ப மெலிந்து காணப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலையத்துல பரவி ரொம்பவும் அதிர்ச்சி அடைய செஞ்சது. அந்த மஞ்சக்காமலையிலிருந்து மீண்டு வந்த ரோபோ சங்கர் மீண்டும் நடிப்புல கவனம் செலுத்தினாரு. ஆனா சமீபத்துல ஒரு படப்பிடிப்புல நீர் சத்து குறைபாடால் மற்றும் குறைந்த ரத்த அழுத்த காரணமா மயங்கி விழுந்திருக்காரு. பக்கத்துல இருந்து தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டாரு. அங்க தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட வந்த நிலையில அவரோட உடல் உறுப்புகள் ஒன்னொன்னா செயலிழந்திருக்கு. சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துட்டாரு. ரோபோ சங்கர் மிகவும் நேசிச்ச கமலஹாசனே முதல் ஆளாக தனது ஆழ்ந்த இரங்கலை வெளியிட்டிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, பாமக தலைவர் அன்புமணி, தமிழக பாஜக தலைவர் நாயினார் நாகேந்திரன், நடிகர்கள் சிம்பு, விஷால், கார்த்தி உள்ளிட்ட பலரும் அவரோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இவரோட இறப்புக்கு மிக முக்கிய காரணம் குடிப்பழக்கம்னு சொல்றாங்க. காரணம் இவரே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, நான் அடிக்காத சரக்கே இல்ல, 60 ரூபா முதல் 60,000 வர சரக்க நான் அடிச்சிருக்கேன்னு இவரே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. ரோபோ சங்கர் இறந்தது அவரோட மனைவி அவங்களோட வலியை, அவங்களோட ஆதங்கத்தை எப்படி தெரிவிக்கிறது தெரியாம டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஆனா இந்த மக்கள் இருக்காங்க பாரு, அவங்களோட கருத்தை வேற மாதிரி பொருளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஃபீலிங்ஸை வேற மாதிரி வெளிப்படுத்துவாங்க. ஒருத்தங்க அமைதியா இருப்பாங்க, ஒருத்தவங்க அழுவாங்க, ஒருத்தவங்க கோவப்படுவாங்க, ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் மாறுபடும்.